இது கிலோமீட்டர் அதிகமாக ஓரதால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சு போயிருக்கும். இந்த நம்ம லூப்ரிகேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த லூப்ரிகேஷனால தான் வந்து இது வந்து குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம இந்த லூப்ரிகேஷனை வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயின் வந்து சலசலம் சவுண்டு வந்துடும். அப்போ வந்து இந்த செயினை க்ளீனே பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி வந்து தின்னாக இருக்க செயினை வந்து யாருமே க்ளீன் பண்ணாதீங்க. இந்த ஹோண்டா தவிர மற்ற பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடான செயின் கொடுக்குறாங்க. அது வந்து திக்காக இருக்கும். திக்காக இருக்க செயினை எந்த தான் க்ளீன் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. ஆனால் இந்த மாதிரி தின்னாக இருக்க செயினை க்ளீன் பண்ணிங்கன்னா சலசலம் சவுண்டு வந்துடும். அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ரேக்கெட்டை மாற்றுற மாதிரி ஆகிடும். நான் ஆல்ரெடி 2 செயின் ஸ்ப்ரேக்கெட் இதனால மாற்றிருக்கேன். அதனால தான் வந்து நான் செயினை வந்து எப்பவுமே க்ளீனாக பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது செயின். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 700 இல்லை 800 தான் வருது மார்க்கெட்டில். இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறேன்னா, நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா புது செயின் ஸ்ப்ரேக்கெட் வந்து மாற்ற முடியாது. அவங்களுக்கான ஒரு ஆப்ஷனுக்காக தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் வந்து லூஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த லிங்க் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ பாருங்க எப்படி லூஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செயின் தொங்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் செயின் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ வந்து கைட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டாக ஷேக் பண்ணி